மீன ராசிக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போடுறேன். ஜூன் மாதம் 27ஆம் தேதி 27/6/2026 சனிக்கிழமை சென்னையில ஒன்லி ஃபார் மீன ராசிக்கு மட்டும் ஒன் டே கிளாஸ். 28ஆம் தேதி மேஷ ராசிக்கு கிளாஸ். இது ரொம்ப டீப்பா உள்ள போவோம். உங்களுடைய மொத்த விஷயமும் உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, முக்காலத்தையும் உணர போறீங்க இந்த 2 நாள் கிளாஸ்ல. பிரிச்சு மேய போறோம். அஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும், இந்த பாரம்பரியம்லாம். ஆனா இந்த ராசியை பத்தி ஒரு நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த ஒரு நாள் கிளாஸ் வேற மாதிரி இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் வீடியோலாம் யாருன்னா பேசினா கூட நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க யார் ஜோதிடரு, யாருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, யாருக்கு விஷயம் தெரியலன்றத நீங்க சொல்லிடுவீங்க, நான் சொல்ல வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நிறைய பேருக்கு சமீப காலமா ஒரு கேள்வி, சார் நிறைய வீடியோக்கள் உங்களுடைய வீடியோ வரமாறுது ஏன்? அதாவது இப்ப நான் பேசுற இந்த வீடியோ வரக்கூடிய பதிவை நீங்க பார்க்குறவங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்ப பேசுற இந்த சேனல் சம்பத் டிவைன் 360 என்பது நம்மளுடைய ஓன் சேனல். ரெண்டாவது, இந்த ஓன் சேனல்ல கூட பாருங்க, ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோலாம் நான் போடுறதில்ல. ஒரு நாளைக்கு 1, 2 நாளைக்கு 1, ஒரு வாரத்துக்கு 1 போடுறேன்னா, வாஸ்து ரீதியாக உலகம் முழுவதும், தமிழ்நாடு இல்லை உலகம் முழுவதும் ஆராய்ச்சி ரிலேட்டடா நான் பயணிப்பதால் என்னால் நேரமின்மை காரணமாக வீடியோ கொடுக்க முடியல என்பது உண்மை. சரி, ஜாதகம் பார்க்கறது நிப்பாட்டி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மக்கள் நிறைய பேர் கேட்கறது, ஏன் ஒரு ஆளுக்கு பாருங்களேன், எனக்கு மட்டும் பாருங்களேன், என் பொண்ணுக்கு மட்டும் பாருங்களேன் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சில பேசிக்கான விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதன் பிறகு நீங்க டிராவல் பண்ணிக்கங்க. நான் முழுக்க வாஸ்துல வேர்ல்டு லெவல்ல ஒரு சாதனையை படைக்க வேண்டும். வாஸ்து என்பது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. எப்படி கிரிக்கெட்னா சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ், சானியா மிர்சானா பேட்மிண்டன், செஸ்னா ஆனந்த், அந்த மாதிரி இந்த வாஸ்து என்றால் சம்பத் சுப்பிரமணி PMK வாஸ்து அகாடமி என்பதை இந்த உலகம் ஒரு நாள் போற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும் வாஸ்து என்பது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிணைந்து வேலை செய்கிறது என்பது. கரெக்டா? அதனால இப்ப இந்த ஜோதிடத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான தன்மைகளை முதல்ல நம்ம மக்களுக்கு பேசிக்கா சொல்லிடலாம். சொல்லிட்டு அதுல நிறைய பிளஸ் மைனஸ்லாம் இருக்கும். பொது வெளியில சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால மீன ராசிக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போடுறேன். ஜூன் மாதம் 27ஆம் தேதி 27/6/2026 சனிக்கிழமை சென்னையில ஒன்லி ஃபார் மீன ராசிக்கு மட்டும் ஒன் டே கிளாஸ். 28ஆம் தேதி மேஷ ராசிக்கு கிளாஸ். 28/6/2026 மீன ராசிக்கும் மேஷ ராசிக்கும் 2 நாள் கிளாஸ் வச்சிருக்கேன். சார் என் ராசி கும்பம், என் ராசி மகரம், என் ராசி மிதுனம்னா, எந்த ராசியில் நீங்கள் அதிகமாக கமெண்ட்ல கேட்குறீங்களோ, ஆபீஸ்ல நீங்க கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றீங்களோ, அந்த ராசிக்கு அடுத்த கிளாஸ் நான் வைக்கிறேன். இப்போ முதன்மையாக மீனத்திற்கும் மேஷத்திற்கும் கிளாஸ் வச்சிருக்கேன். 27, 28, 27ஆம் தேதி சென்னையில நேரடி வகுப்பு ஒன் டே கிளாஸ், 28 நேரடி வகுப்பு ஒன் டே கிளாஸ் சென்னையில மீனம் மற்றும் மேஷத்திற்கு. இந்த சென்னை கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீன ராசி அன்பர்களே அப்படிலாம் பேச போறதில்ல, பிரிச்சு மேய போறோம். அப்படியே ஏற்கனவே மீனம் கும்பம் சொல்லிட்டு
2025லயோ 24லயோ கிளாஸ் எடுத்தோம், சரியா ஞாபகம் இல்லை. மீனம் மற்றும் கும்பம் 2 ராசிகளுக்கு எடுத்திருக்கேன். இப்ப மீனம் மற்றும் மேஷத்துக்கு எடுத்துக்க போறேன். இந்த 2 நாள் கிளாஸ்ல வந்து உட்கார்றவங்களுக்கு அப்படியே பிரிச்சு அப்படியே வந்து ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கையை ஸ்கிரீன்ல அப்படியே காட்ட போறோம். இதுக்கப்புறம் நீங்க ஜோதிடமே பார்க்க கூடாது. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். அந்த அளவுக்கு உள்ள இறங்கி உங்களுக்கு சப்ஜெக்டை உள்ள என்ன பண்ண போறோம், அனுப்ப போறோம். அதே மாதிரி சொல்லிட்டேன். 27ஆம் தேதி சனிக்கிழமை மீனத்துக்கு, 28 ஞாயிற்றுக்கிழமை மேஷத்துக்கு, 27ஆம் தேதி நைட்டு லேட் ஆகலாம். நம்ம வந்து 10 மணிக்கு கிளாஸ் 5 மணிக்கெல்லாம் விட்டுருவோம், வாங்க 4 விஷயத்த சொல்லி தருவோம் அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அது உள்ள டீப்பா போய் கிளாஸ் எடுப்பது தான் நம்மளுடைய அகாடமியோடைய நோக்கம். அது வாஸ்து படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 9 மணிக்கு 9:30 மணிக்கு 10 மணி வரைக்கும்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் வாஸ்துல. சாப்பிடாம ஸ்டூடெண்ட்டை சாப்பிட அமைச்சிட்டு டைமே இல்லாமலாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால அந்த சனிக்கிழமை நைட்டு இம்மிடியட்டா ரிட்டர்ன் போனோம், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனோம், மதுரை போனோம், நான் பஸ் போட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகலாம், 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் கற்பனையில நீங்க கற்பனை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மேஷ ராசி என்பர்களே 6 மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிடும் கற்பனை பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டீட்டெயிலா டீப்பா உள்ள போகும். உங்களுடைய மொத்த விஷயமும் உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, முக்காலத்தையும் உணர போறீங்க இந்த 2 நாள் கிளாஸ்ல. வருகின்ற 27/6/2026 மீனராசி அன்பர்கள் அனைவரும் தவறாமல் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல கலந்து கொண்டு மற்றவர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா கிளாஸ் எப்படி இருக்க போதுன்னு உங்களுக்கு புரியும். நல்ல இந்த இடத்த மட்டும் ஓட்டி ஓட்டி பாருங்க, என்ன சொல்ல வரேன், என்ன கிளாஸ் உங்களுக்கு புரிய போகுதுன்னு. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாஸ்துல முழுமையா இறங்குறதுனால ஜோதிடத்துல காலை பிடிச்சி இழுக்கிறாங்க மக்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸை கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க, வாங்க 1 டே கிளாஸ் எடுக்கிறேன் கற்றுக்குங்க போங்க, அவ்வளோதான். பெரிய லெவலில் ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். எல்லாரும் வெற்றி அடையணும். சில பேருக்கு பொருளாதாரத்தில் வெற்றி அடையணும், சில பேருக்கு குழந்தை, சில பேருக்கு வேலை, உத்தியோகம், கல்யாணம், இப்படி பல விஷயம் இருக்குல்லவா. அந்த விஷயத்தை நாம் உடைக்கின்ற மர்மத்தை உடைக்கும் வகுப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் உண்மை. வாங்க கிளாஸ்ல 2 நாள் மேஷம் மீனம். மீன ராசிக்காரர் ஒருத்தர் வரீங்க, நல்லா கேட்டுக்கங்க. மறுநாள் மேஷத்தையும் நான் சேர்த்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் அலோடு. 2வது, கிளாஸுக்கு வர்றவங்க மீன ராசியா இருக்கணும், கிளாஸுக்கு வர்றவங்க மேஷ ராசியா இருக்கணும். உங்க வீட்டுல ஒருத்தர் மேஷம், உங்க வீட்டுல ஒருத்தர் மீனம், அதனால நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வேற ராசியாக இருந்து இன்னொரு ராசியை பற்றி தெரிந்து கொள்ள நீங்க வருகிறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சா உங்களை கிளாஸ்ல இருந்து நாங்கள் இக்னோர் பண்ணி விடுவோம், வெளியே அனுப்பிடுவோம். இது சம்பந்தப்பட்டவங்க மட்டும் சந்திக்கின்ற ஒரு வகுப்பு. மீனம்னா மீனம் மட்டும்தான், மேஷம்னா மேஷம் மட்டும்தான். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க தான் வரீங்க, மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்க அல்ல. அப்பதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு உண்டான சூட்சமம் நல்ல பசுமரத்துல அடிச்ச ஆணி மாரி உங்களுக்கு ஏறும். காஞ்ச மரத்துல ஆணி அடிச்சா என்ன ஆகும், பசு மரத்துல ஆணி அடிச்சா என்ன ஆகும்? சரிங்களா? பிரிச்சு மேய போறோம். அடாடா, அஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும், இந்த பாரம்பரியம்லாம். ஆனா இந்த ராசியை பத்தி ஒரு நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த 1 நாள் கிளாஸ் வேற வேற மாதிரி இருக்க போது. அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் வீடியோலாம் யாருன்னா பேசினா கூட நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க யார் ஜோதிடரு, யாருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, யாருக்கு விஷயம் தெரியலன்றத நீங்க சொல்லிடுவீங்க, நான் சொல்ல வேண்டாம். நிறைய பேருக்கு பேசிக்காவே உங்களோட ராசியை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்ப பாருங்க, வேற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா நான் வாஸ்துல அதிகமா டிராவல் பண்றதுனால ஜோதிடத்துல என்னால் முடிஞ்ச சிறு பங்கை நான் பொதுமக்களுக்கு செய்கிறேன். நீங்க அதை வைத்து உங்க வாழ்க்கையில பிடிச்சி மேல வந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
இது என்னுடைய கடமை, நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவரும் வாருங்க, சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் வெற்றி அடைங்க. அவ்வளோதான் விஷயம். அது மற்ற ராசிக்கெல்லாம் அடுத்த மாதம் வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் நிச்சயமாக கிளாஸ் போடுறோம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக என்று கூறி அனைவரும் வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.